ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல முதல் சென்டென்ஸ், அவ என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கும்போது, அவ புத்தகத்துல இருக்க பக்கத்தை திருப்பிட்டு இருந்தா. அதாவது பேஜ் திருப்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அத ஷி வாஸ் ஃபிளிப்பிங் த பேஜஸ் ஆஃப் த புக். அதாவது பேஜஸ்லாம் திருப்பிட்டு இருந்தா, சும்மா புக்கை புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருந்தா, இந்த மாதிரி சொல்றது. ஷி வாஸ் ஃபிளிப்பிங் த பேஜஸ் ஆஃப் த புக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், எனக்கு ஆங்கிலம் சரளமாக பேச ஆசை. எனக்கும் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு ஆசை தான் அப்படிங்கிறது. ஐ டிட் லைக் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. ஐ டிட் லைக் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லின்னு சொல்லலாம். இதில் எந்த பிழையும் இல்லை. இதில் எந்த பிழையும் இல்லை. பிழை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படின்னா ஃப்ளா அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் ஃப்ளாலெஸ் அப்படின்னா இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு சொல்றது. திஸ் இஸ் ஃப்ளாலெஸ் அப்படின்னா இதில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை அப்படின்னு சொல்றது. உங்கள் செயல்திறனை பாராட்டுகிறேன். அதாவது செயல்திறன் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் செயல்திறன் அப்படின்னு சொல்றோம். உங்கள் செயல்திறனை பாராட்டுகிறேன் அப்படிங்கிறத ஐ அப்ரிஷியேட். பாராட்டுகிறேன்னா அப்ரிஷியேட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன? நீங்க செஞ்ச செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் ஐ அப்ரிஷியேட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். நீ எப்போது இங்கே வந்தாய்? ஆமா, நான் உன்னை பார்க்கவே இல்லையே இந்த ஃபங்க்ஷன்ல, நீ எப்போ இங்க வந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஒரு எக்ஸைட்டிங்கா கேட்போம். அத when did you come here? when did you come here? என்னை மிரட்ட வேண்டாம். ஸோ மிரட்டுறது அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இது எனக்குமே புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் எவ்வளோதான் அந்த வீடியோஸ் போட்டாலுமே எனக்குமே ஒரு சில வேர்ட்ஸ்லாம் கேட்கும் போது புதுசாக இருக்கும். மிரட்டுறது அப்படிங்கிறத எனக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னே ஃபஸ்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் தான் த்ரெட்டன் அப்படின்ட்டு மீனிங் படித்தேன். ஸோ என்னை மிரட்ட வேண்டாம் அப்படிங்கிறத டோன்ட் த்ரெட்டன் மீ அப்படின்னு சொல்லலாம். அப்படி நினைக்காதே. ஏன் நீ உன்னை நீயே தாழ்த்திக்கிற? அப்படிலாம் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிலாம் நினைக்க கூடாது. பாசிட்டிவா திங்க் பண்ணும். இல்லை நம்மளுக்கு முடியாதுன்னு நினைக்க கூடாது. இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணும்போது டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னா அப்படி நினைக்காத அப்படின்னு சொல்றது. அவள் காரை பாதியிலே நிறுத்தினாள். அவள் காரை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டா. அவள் காரை பாதியிலே நிறுத்தினாள். ஷீ ஸ்டாப்ட் த கார் இன் ஹாஃப்வே. ஹாஃப்வே அப்படின்னா பாதியிலேயே அப்படின்னு சொல்றது. ஹாஃப்வே. ஷீ ஸ்டாப்ட் த கார் இன் ஹாஃப்வே அப்படின்னா அவ பாதியிலேயே காரை நிறுத்திட்டா திடீர்னுட்டு, என்னன்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்றது. என் மானத்தை வாங்காத. இது நிறைய ட்ரெண்ட்ஸஸ் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாஃப் முன்னாடி அந்த மாதிரி என் மானத்தை ஏன் அப்படி வாங்குற அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை டோன்ட் எம்பரஸ் மீ அப்படின்னா அசிங்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அசிங்கப்படுறது. எனக்கு ரொம்ப எம்பரசிங்கா இருக்குன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றது. டோன்ட் எம்பரஸ் மீ அப்படின்னா என்னை அசிங்கப்படுத்தாத, என் மானத்தை வாங்காத சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்டென்ஸ் தான் இது. இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய டெய்லி யூசிங் சென்டென்சஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு அண்ட் என்னோட ஹேண்ட் ரிட்டர்ன்ல எழுதுறது நல்லா இருக்கா, இல்லை இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை சேனலை கொடுங்க. எனக்கு அது இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனா இருக்கும்.